அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அர்-ரஹீக் அல்-மக்தூம் பகுதி 57. பத்ரு போரில் வெற்றியடைந்து அதில் நடந்த சம்பவங்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். போன பகுதியின் தொடர்ச்சியா அபு ராபிக் ரலியல்லாஹு அன்ஹு தொடர்ந்து கூறுகிறாரு, நான் ஒரு அறையின் ஓரத்தை விலக்கி பார்த்து அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அவங்க வானவர்கள்னு சொன்னேன். இதை கேட்ட அபு லஹப் தன்னுடைய கையை உயர்த்தி என்னுடைய கன்னத்தில கடுமையா அரைஞ்சான். நானும் அவன் மீது பாய்ந்து அவனை எதிர்த்தேன். அவன் என்ன பூமியில தூக்கி வீசினா, பிறகு என் மேல அமர்ந்து என்ன அடிச்சான். என்னால ஒண்ணுமே செய்ய முடியாத வகையில நான் வலி இழந்தவனா இருந்தேன். என்னுடைய நிலைமைய பார்த்த உம்முல் ஃபல் கூடாரத்தின் ஒரு தடிய உருவி பயங்கரமா அவனுடைய தலையில அடித்தாரு. அவனுடைய தலையில பலத்த காயம் ஏற்பட்டுச்சு. ஏண்டா, இவனுடைய எஜமான் இல்லாததுனால இவர ஆதரவற்றவர்னு நீ நினைச்சிட்டியான்னு கேட்டாரு. அதற்கு பிறகு அங்கிருந்து கேவலப்பட்டு அபுலஹப் எழுந்து போனா. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகுதான் 7 நாட்கள் கழிச்சு அல்லாஹ் அவனுடைய உடலுல அம்மை போன்ற ஒரு நோயை ஏற்படுத்தினா. அந்த நோயே அவனை கொன்னுடுச்சு. அதாவது இந்த நோயை அரபியர்கள் மிக துர்க்குறியாக கருதியதால அவனது பிள்ளைகள் யாருமே அவனுக்கு அருகில கூட போகல. அவன் செத்த பிறகும் அவனை புதைப்பதற்கு எந்த முயற்சியுமே செய்யல. மக்கள் தங்களை பழிப்பார்கள்னு பயந்து ஒரு பெரும் குழிய தோண்டி ஒரு குச்சியினால அவனை அந்த குழியில தள்ளினாங்க. பின்பு தூரத்தில் இருந்து கற்களை எரிந்து அந்த குழிய மூடினாங்கன்னு அபு ராபிக் சொல்லி முடிக்கிறாரு. இது மாதிரி தான் பத்ரு மைதானத்துல ஏற்பட்ட மாபெரும் தோல்வியின் செய்திகளை மக்கா பெற்றுச்சு. இந்த செய்தி அவர்களுக்கு மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்துச்சு. முஸ்லிம்கள் சந்தோஷமா இருக்க கூடாதுங்கிறதுக்காக கொல்லப்பட்டவர்கள் மீது ஒப்பாரி வைப்பதை கூட மக்காவாசிகள் தடை செஞ்சாங்க. அடுத்ததா நகைச்சுவை செய்தி ஒன்றை பார்ப்போம். அஸ்வத் இப்னு முத்தலிபின் 3 ஆண் பிள்ளைகளுமே பத்ரு போர்ல கொல்லப்பட்டாங்க. அதனால அஸ்வத் அவர்களுக்காக அழ வேண்டும் என்று ரொம்ப ஆர்வம் கொண்டிருந்தாரு. அவருக்கு கண்ணு தெரியாது. ஒரு நாள் ஒப்பாரி வைக்கும் ஒரு பெண்ணுடைய சத்தத்தை கேட்ட அவரு தன்னுடைய அடிமைய அனுப்பி, என்ன, ஒப்பாரிடுவதற்கு அனுமதி கிடைத்து விட்டதா? போரில் கொல்லப்பட்டவர்களுக்காக குறைசிகள் அழுகிறார்களா என பார்த்துட்டு வான்னு சொன்னாரு. நான் என்னுடைய மகன் அபு ஹக்கீமிற்காக அழுவனும், அவனுடைய மரணத்தால் என்னுடைய உள்ளம் எரிந்து விட்டதுன்னு சொன்னாரு. அவரது அடிமை அவரிடம் திரும்பி வந்து, ஒரு பெண் தன்னுடைய ஒட்டகத்தை தொலைத்து விட்டு அழுது கொண்டிருக்கிறாள்னு சொன்னாரு. இதை கேட்ட அஸ்வத் தன்னை அடக்கிக் கொள்ள முடியாமல் இந்த கவிதைகளை படிச்சாரு. அவள் ஒட்டகம் காணவில்லை என அழுகிறாளா? அதற்காக கண் விழித்து தூக்கத்தை துறந்து விட்டாளா? ஒட்டகத்திற்காக அழாதே. விதிகள் ஏமாற்றிய பத்ரு போருக்காக அழு. ஆம், பத்ரின் மீது அழு. ஹுசைஸ் மக்சூம் கூட்டத்தினர் மீது அழு. அழ வேண்டுமானால் அக்கில் மீது அழு. சிங்கங்களின் சிங்கம் ஹாரிஸின் மீது அழு. ஆம், இவர்களுக்காக நீ அழத்தான் வேண்டும். அனைவரையும் நீ பெயர் குறிப்பிட தேவையில்லை. அபு ஹக்கீமுக்கு நிகர் எவரும் இல்லையே. என்ன கேடு, அவர்களுக்கு பிறகு சிலர் தலைவராகி விட்டனர். பத்ரு என்றொரு தினம் இல்லை என்றால் அவர்கள் ஒரு காலம் தலைவர்களாக ஆயிருக்க முடியாது என்று அஸ்வத் இந்த கவிதையை பாடினார். அடுத்தபடியா வெற்றியை மதினா அறிகிற தருணம். முஸ்லிம்களுக்கு முழு வெற்றி கிடைச்சிருச்சுங்கிற நற்செய்திய மதினாவாசிகளுக்கு விரைவாக கிடைக்கணுங்கிறதுக்காக அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மதினாவின் மேட்டு பகுதியில் வசிப்பவர்களுக்கும், ஜயித் இப்னு ஹாசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மதினாவின் கீழ்பகுதியில் வசிப்பவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வச்சாங்க. யூதர்களும் நயவஞ்சர்களும் மதினாவில பல பொய்யான வதந்திகளை பரப்புனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டாங்கன்னு பொய் பிரச்சாரம் செஞ்சாங்க. நயவஞ்சர்களில் ஒருவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒட்டகமான கஸ்வாவில் ஜயித் இப்னு ஹாசா வருவதை பார்த்து, நிச்சயமாக முகமது கொல்லப்பட்டார்னோ, அதற்கு ஆதாரம் இதுதானோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒட்டகத்தை காமிச்சான். அது மட்டும் இல்லாம அவர்கள் கொல்லப்பட்டது எனக்கு நல்லாவே தெரியும்னு பொய்ப்பிச்சான். ஒட்டகத்தில் அமர்ந்து வந்த ஜயிதுக்கு பயத்தால் என்ன சொல்றதுன்னே தெரியல. அதை பார்த்த அந்த நயவஞ்சகன் இவரு போர்ல தோற்று போய் வருகிறார்னு உளறினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்த 2 தூதர்களும் மதினாவிற்கு வந்தோன முஸ்லிம்கள் அவர்களை சூழ்ந்து அவர்களிடம் போருக்கான செய்திகளை கேட்டாங்க. முஸ்லிம்கள் வெற்றியடைந்தார்கள்ங்கிற செய்தி அவர்களுக்கு உறுதியாயிடுச்சு. அவர்களுக்கு மகிழ்ச்சி அதிகமாயி அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர்னு தக்பீர் முழங்கினாங்க. மதினாவில் இருந்த முஸ்லிம் தலைவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மகத்தான வெற்றிக்காக வாழ்த்து கூற பத்ரின் பாதையை நோக்கி போனாங்க. உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மகள் ருக்கையாவை கவனித்துக் கொள்வதற்காக அவரது கணவராகிய உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் என்னையும் விட்டு போயிருந்தாங்க. அந்த நேரத்துல ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா இறந்து போயிடுறாங்க. அவர்களை அடக்கம் செய்து மண்ணை சமப்படுத்தி கொண்டிருக்கும் வேளையில பத்ரு போரில் முஸ்லிம்கள் வெற்றி பெற்றார்கள் என்ற செய்தி எங்களுக்கு கிடைச்சிச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் முடிந்த பிறகு பத்ரு மைதானத்தில் 3 நாள் தங்கியிருந்தாங்க. அங்கிருந்து புறப்படுவதற்கு முன்னாடி போரில் கிடைத்த பொருட்கள் விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் எழுந்துச்சு. கருத்து வேறுபாடுகள் பலமாக இருந்ததால
அனைவரும் தங்களிடம் இருக்கும் அனைத்தையும் ஒப்படைக்கணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டாங்க. அதற்கிணங்க அனைவரும் தங்கள் வசம் இருந்த அனைத்தையும் நபி அவர்களிடம் ஒப்படைச்சாங்க. பின்பு இந்த பிரச்சனைக்கு தீர்வு அல்லாஹ் குர்ஆனில் இறக்கினான். இந்த நிகழ்ச்சியை பற்றி விரிவாக உபைதா இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு கூறுவதை கேட்போம். நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பத்ர் போருக்கு போனோம். போரில் அல்லாஹ் எதிரிகளை தோற்கடிச்சு முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்தான். முஸ்லிம்கள்ல ஒரு சாரர் எதிரிகளை விரட்டி அடிப்பதிலும் அவர்களுடன் எதிர்த்து போரிட்டு அவர்களை கொல்வதிலும் மும்மரமாக இருந்தாங்க. இன்னொரு சாரர் எதிரிகளின் பொருட்களை ஒன்று திரட்டினர். மற்றொரு சாரர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிரிகள் தாக்காமல் இருக்க அவர்களை சுற்றி பாதுகாத்தாங்க. இரவு நேரத்துல போர் முடிந்து மக்கள் ஒன்று சேர்ந்த போது பொருட்களை சேகரித்தவர்கள் நாங்க தான் பொருட்களை ஒன்று சேர்த்தோம், அதனால அதில் வேறு யாருக்கும் எந்தவித பங்கும் கிடையாதுன்னு சொன்னாங்க. எதிரிகளை விரட்டியவர்கள் எங்களை காட்டிலும் அதிகமாக உங்களுக்கு அதில் உரிமை இல்ல, நாங்க தான் எதிரிகளை துரத்தினோம், தோற்கடிச்சோம், அதனால அது எங்களுக்கே உரிமையானது, எங்களை விட நீங்கள் அதற்கு உரிமையுடையவர்களா இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. நபி அவர்களை பாதுகாக்கும் பணியில இருந்தவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிரிகள் தாக்கிடுவாங்க என்ற பயத்துல நாங்க அவர்களை பாதுகாத்துட்டு இருந்தோம், அதனால தான் உங்களுடன் எங்களால செயல்பட முடியல, ஆகவே எங்களுக்கும் அதுல பங்கு இருக்குன்னு சொன்னாங்க. இந்த சர்ச்சைக்குரிய தீர்வை அல்லாஹ் குர்ஆனில் கூறினான். நபியே, அன்பால் இன்னும் போரில் கிடைத்த பொருட்களை பற்றி அவர்கள் உங்களிடம் கேட்கின்றனர். அதற்கு நீங்கள் கூறுங்கள், அன்பால் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் சொந்தமானது, ஆகவே நீங்கள் அல்லாஹுக்கு பயந்து அதில் எதையும் மறைத்து கொள்ளாது உங்களுக்கிடையில் ஒழுங்காக நடந்து கொள்ளுங்கள். உண்மையாகவே நீங்கள் உண்மை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடங்கள். அல் குர்ஆன் 8வது அத்தியாயம் 1வது வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்திற்கேற்ப முஸ்லிம்கள் அனைவருக்கும் பொருட்களை பங்கு வச்சாங்க. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில பார்க்கலாம். வாஹிரு தவ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.